ஹாய், திஸ் அருண்குமார் ஏகே. ஸோ இன்றைக்கி வந்து சயின்ஸ் டே 100 டே சேலஞ்சில் ஃபஸ்ட்டு டே. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னா சயின்ஸை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல இந்த சயின்ஸுங்கிற வேர்டு எங்கேருந்து தூக்கியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். லாட்டின் லாங்குவேஜில் சயின்டியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து சயின்ஸுங்கிற வார்த்தையை தூக்கியிருக்காங்க. அதுக்கான மீனிங் வந்து நாலேஜ். ஒருவேளை அதனால தான் தமிழில் அதுக்கு அறிவியல்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் எப்போ உருவாச்சு அப்படின்னா, மனுஷன் வந்து எப்போ தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தானோ அப்போயே இந்த கான்செப்ட் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுனால அதை மறு உருவாக்கம் பண்ண ஆரம்பித்தான். ஓகே, ஸோ அப்படி தான் இந்த கான்செப்ட், இந்த சயின்ஸுங்கிறது வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. சயின்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கட்டமைப்புனா அது ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு டேட்டாவும் ஒரு எவிடன்ஸும் இருக்கும். ஓகே, டேட்டா எவிடன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணுன்னா, இப்போ ஒரு கட்டடத்தை எடுத்துக்கோங்களேன். ஒரு 4 மாடி 5 மாடி இருக்க கட்டடத்தை எடுத்துக்கிட்டீங்க, புர்ஜ் கலிஃபாவே எடுத்துக்கோங்களேன். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஓகே, பார்க்குறதுக்கு அது ஒரு கட்டடம். ஆனால் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? ஒரு சாலிடான ஒரு பேஸ்மெண்ட் வேணும், மணல், ஜல்லி, கம்பி, சிமெண்ட்டு, இது எல்லாம் வேணும் இல்லையா? இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு கட்டடம். அந்த மாதிரி தான் சயின்ஸும். சயின்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, சயின்டிஃபிக்காக ஒரு கான்செப்டை வந்து ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னா அதை அவரால் ஈஸியாலாம் சொல்லிட முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு டேட்டா எவிடன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏன் இது இவ்வளோ தூரம் பரிணமிச்சு வந்திருக்கு? ஆக்சுவலாக எஜிப்தியன் மெசபடோமியா நாகரிகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3000 வருஷம். ஓகே, அப்போலேருந்தே இந்த அறிவியல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் இது வந்து பரிணமிச்சு வந்திருக்குன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்கணும்ல. ஸோ இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? அது என்ன அப்படின்னா, அதோட நம்பகத்தன்மையும் சூழலுக்கு ஏற்ப அதை எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்குது, எப்படி தன்னை பரிணமிச்சுக்குங்கிறது தான் காரணம். எடுத்துக்காட்டால் நம்ம ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் எடுத்துக்கங்க. இப்போ ஃபோன் வந்து நான் கையில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன், அதில் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. லேப்டாப் எடுத்துக்கோங்க, என்னோடய பேக்கில் ஈஸியாக வந்து 4 லேப்டாப் வந்து என் பேக்கில் வச்சுட்டு போக முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனும் லேப்டாப்பும் இந்த கம்ப்யூட்டரும் உருவானப்போ எவ்வளோ பெருசு இருந்துச்சு? நல்லா ஃபோன் இவ்வளோ பெருசு இருக்கும், நல்லா செங்கல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி வச்சு பேசுவாங்க. கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டரை சார்லஸ் பாபேஜ் வந்து கண்டுபிடிச்சப்போ அந்த கம்ப்யூட்டரோட இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ரூம் சைஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் 50 MBன்னு நினைக்கிறேன், அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஒரு வேளை இதெல்லாம் வந்து அதோடு நின்றுருந்துருச்சுன்னா இது பரிணமிக்கவே இல்லை அப்படின்னா நினச்சி பாருங்களேன். இப்போயும் நம்ம வந்து கம்ப்யூட்டரை ஒரு ரூம் கட்டணும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ரூம் கட்டணும். ஒரு ஃபோன் வேணுன்னா தனியாக அவ்வளோ பெரிய ஒரு டிவைஸ் வேணும். ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும்னா அதுக்கு தனியாக ஒரு பெரிய ரூம் கட்டணும் இல்லையா? ஸோ சயின்ஸ் வந்து எப்பயுமே அதோட கான்செப்டுக்கு என்றைக்கும் முட்டுக்கட்ட போடாது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்தவங்க இல்லைப்பா இது இன்னும் சின்னதாக்கலாம். ஃபோனை கண்டுபிடிச்சாரோ இல்லைப்பா, அதுக்கப்புறம் வந்தவங்க இல்லை இந்த டிவைஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கலாம். உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் வந்து இன்னும் நம்ம சின்னது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சிப்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் போயிட்டு. சிப்ஸ்னால் சாப்பிட்ற சிப்ஸ் கிடையாது, இந்த ப்ராசஸிங் சிப்ஸ். ஸோ எவ்வளோ சின்னதாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய கால்குலேஷன்லாம் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த பரிணமித்தல், ஸோ இதுதான் இந்த சயின்ஸ் வந்து பரிணமித்தலை வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, உண்மைத்தன்மையும் அதோட பரிணமிப்பையும் அடாப்ட் பண்ணதுனால மட்டும்தான் சயின்ஸ் இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இது பல பேர்த்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் சயின்ஸ். இதுதான் நான் சயின்ஸை பற்றி சொல்லணும்னு நினச்சது. நான் இது ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை DM பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இது சயின்ஸை பற்றி நிறையா பேசுவோம். பாய்.